தமிழ் வீட்டில் பார்த்தீங்கன்னா, உங்களோட சின்ன அதாவது பெரிய தங்கச்சி வந்துட்டு இயர் பேட்ஸ் வச்சுட்ருக்காங்க. இயர் பேட்ஸ் பார்த்து இது ஏதுடி இவ்வளோ காஸ்ட்லியாக இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்க, என் ஃப்ரெண்டு எனக்கு கிஃப்ட் பண்ணான்னு சொல்கிறாங்க. என்னடி காலேஜ் போய் 1 வீக் கூட ஆகல, அதுக்குள்ளே இவ்வளோ காஸ்ட்லி கிஃப்ட் பண்ணுற அளவுக்கு யார் ஃப்ரெண்டு என்னன்னு கேட்க, இப்போ என்ன இப்போது ரொம்ப தான் ஓவராக பண்ணிகிட்டு இருக்கிற, அப்புறம் நீயும் வாங்கி தர மாட்டேன், ஃப்ரெண்டு வாங்கி தந்தாலும் இது சொல்வியா, நீ ஏதாவது பேசிகிட்டே இருந்தால் இது நெருப்பில் போட்டு கொளுத்தி வைப்போம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அவள் கேட்குறதுல என்னடி தப்புனா, அவங்க அம்மா கேட்க, ஆமாம் அது சரி, இதே அவள் கண்டி எடுத்துகிட்டு வந்தால் ஒன்றும் சொல்ல மாட்டேன், நான் மட்டும் உங்களுக்கு தக்காளி தொட்டலன்னு சொல்லிட்டு கோவமாக வந்து ஏஞ்சி போகிறாங்க. உடனே தமிழ் வந்து விடுமா, அவள் கோவம் கொஞ்சம் தனியாக டாப்பிக்கு அப்புறம் பேசிக்கலாம், யாருக்கு கொடுத்தது என்ன ஏதுன்னு பேசிக்கலான்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் இங்கே வந்துட்டு ஆஃபீஸில் வந்துட்டு ஏதோ மீட்டிங்காக ஜானு வராங்க. வந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இன்வெஸ்டர்ஸ் எல்லாம் வந்திருக்காங்க. உங்களோட மீட்டிங்ஸ் எல்லாம் போஸ்ட்போன் பண்ணியிருக்கேன்னு சொல்கிறாங்க. இன்வெஸ்டரை நான் தானே வர சொல்வேன், நான் தானே ஷெட்யூல் பண்ணுவேன். இப்போ நீங்கள் யாரை கேட்டு வந்துட்டு மீட்டிங்கெல்லாம் கேன்சல் பண்ணாங்க, அவங்க எதுக்கு ஷெட்யூல் பண்ணாங்கன்ற மாதிரி கோவமாக வராங்க. வந்தவொடனே இன்வெஸ்டர்ஸ் கிட்டே ஏதோ பிரச்சனை இருக்கக்கூடாதுன்னு தமிழ் கூப்பிட்டு போகிறாங்க. சிபியுமே இருக்கிறாரு. என்ன விஷயம்னு கேட்க, இந்த மாதிரி உங்களை நம்பி தான் இந்த பிராண்டே உங்களுக்கு தான், உங்களுக்கு அடுத்தது தான் உங்களோட வாரிசான வந்துட்டு உங்கள் பேரன் தானே வரணும். நீங்கள் ஏதோ ஒரு பொண்ணை வந்துட்டு அறிவிச்சிங்க, அது கூட நான் டெம்ப்ரவரி போல் இருக்குன்னா நாங்கள் அமைதியாக இருந்தோம். இப்போ பார்த்தா நீங்கள் வந்துட்டு பெர்மனெண்ட்டாக இந்த பொண்ணு இது பண்ணுறீங்க. அதுவும் இல்லாமல் உங்கள் பேரனுக்கு வந்துட்டு சாதாரண போஸ்ட் ஏதோ உங்கள் கம்பெனியில் கொடுத்து வச்சுருக்கீங்க. இதெல்லாம் நல்லதே இல்லை, இதெல்லாம் சரியில்லை. ஆஸ் இன்வெஸ்டர்ஸாக நாங்கள் இதெல்லாம் கேட்குறோன்னு சொன்னோன்னே ஜானு செம்மையாக கோவம் வந்தது. இப்போ என்ன உங்களுக்கு பிரச்சனை? ஆமாம், என் பேரனை வந்துட்டு நான் இப்படி தான் இது பண்ணுவேன், உங்களுக்கு என்ன இதில் பிரச்சனை? இப்போது வந்துட்டு நீங்கள் இன்வெஸ்டர்ஸ்னால் என்னை கை நீட்டி இந்த கேள்வியெல்லாம் கேட்பீங்களா? இப்போ உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஒன்றும் என் கம்பெனி ஓடல, நான் முதல்ல ஆரம்பித்தது என்னோட இது பண்ணி மட்டும்தான். அதனால் நான் இப்போவே உங்களோட டீலர்ஷிப், உங்களோட எல்லாமே வந்துட்டு கிளியர் பண்ணுறேன். நீங்கள் எல்லாருமே இதுக்கப்புறம் வந்துட்டு இங்கே இன்வெஸ்ட் பண்ண தேவையில்லை, உங்களோட ஷேர் எல்லாத்தையுமே கொடுத்துட்றேன், நீங்கள் போயிட்டே இருங்க, அதுக்கப்புறம் நான் எப்படி ஹோட்டல் நடத்துகிறேன் நீங்கள் பார்த்துப்பீங்கன்னு சொல்கிறாங்க. என்னத்தை எப்படி சொல்கிறீங்கன்னு அவங்க சிபியோட மாமன் ஒரு பக்கமும், மேடம் ஒரு நிமிஷம் மேடம், ஜானு தனியாக கூட்டிகிட்டு போகிறாங்க. தமிழ் பாருங்க மேடம், அவங்க கேட்கறதுல என்ன தப்பு இருக்குது? இங்கே சிபி சார் எத்தனை நாளைக்கு தான் இப்படி இது ட்ரீட் பண்ணுவீங்க? அவங்க சாதாரண போஸ்ட்டில் இருந்தால் எப்படி, அவருக்கு என்ன பதவி கிடைக்கணும்ல, நான் என்ன இருந்தாலும் யாரோ ஒருத்தி தானே, அவங்க ரத்த சொன்னாலாம் கிடையாதுல்ல அப்படின்னு சொல்கிறாங்க. சிபியை நான் ஏன் இப்படி நடத்துகிறேன்னு உனக்கு புரியும்ல அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. புரியுது மேடம், இருந்தாலும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி ஓகே, நீ இவ்வளோ தூரம் சொல்கிறதுனால நான் ஒரு முடிவு எடுத்திருக்கவான்னு சொல்லிட்டு போகிறாங்க. அப்புறம் இன்வெஸ்டர்ஸ் எல்லாம் பயந்துட்டுருக்காங்க. அவங்கள வந்துட்டு சிபியோட மாமா வந்து திட்டிகிட்டு இருக்காரு. அவங்க வந்து இப்போது சிபிக்கு எந்த பொறுப்பும் கொடுக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க. அந்த பொண்ணு தான் மோசமானவ, அவள் தான் வந்துட்டு பிரெயின் வாஷ் பண்ணி இது பண்ணிகிட்ருக்கா எங்கள் அத்தையை, அதனால் வந்துட்டு அவங்க என்ன சொன்னாலும் நீங்கள் ஒத்துக்காதீங்கன்னு சொல்கிறாங்க. அப்புறம் ஜானு வந்தோடனே, சாரி மேடம், நாங்கள் இந்த மாதிரி கேட்டுக்கூடாது தான், சரி ஓகே நாங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிறோம், ஆனால் எங்கள் டீலர்ஷிப் மட்டும் கேன்சல் பண்ணிடாதீங்க அப்படி இப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க கெஞ்சிட்ருக்காங்க. அடப்பாவீங்களா இப்படி சண்டர் ஆகிட்டாங்கன்னு சிபியோட மாமா யோசிச்சுட்ருக்காங்க. சிபி வந்து அவங்க மாமா கிட்ட ஏன் மாமா இப்படி பண்ணுறீங்கன்னு சொல்லி கேட்க, நீ அமைதியாரு, இதெல்லாம் உன் நல்லதுக்காக தான் நான் பார்த்துக்கிறேன்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அப்புறம் ஜானு வந்துட்டு, நீங்கள் இவ்வளோ தூரம் சொன்னதுக்காக நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. மேடம் எது வேணால் பண்ணுங்கள், நாங்கள் ஏற்றுக்கிறோம், ஆனால் எங்களோட இதுவும் மட்டும் கேன்சல் பண்ணிடாதீங்கன்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் இல்லை, நீங்கள் சொன்ன மாதிரி சிபிக்கு ஒரு பொறுப்பு கொடுக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன் சிபி, ஆனால் வந்துட்டு சிபி எனக்கு அடுத்தது கிடையாது, எனக்கு அடுத்தது தமிழ் பொறுப்பில் இருப்பா, தமிழ் கீழே தான் வந்துட்டு சிபி இருப்பான், உங்களுக்கு எல்லாருக்கும் இது ஓகே தான் நினைக்கிறேன், ஓகேனா இது பண்ணிங்க, இல்லைனா போயிட்டே இருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஏஞ்சி போயிட்டே இருக்கிறாங்க. இதனால் சிபியோட மாமா செம கடுப்பில் இருக்கிறாரு. ஆனால் சிபி வந்துட்டு சரி ஓகே, ஜானு முடிவு எடுத்தது எனக்கு ஓகே தான், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் ஜானு மறுநாள் ஆஃபீஸ் கிளம்பி போகிறதுக்காக ரெடியாகி வராங்க. தமிழ்கிட்ட வந்துட்டு சந்தோஷமாக பேசிவிட்டு, சரி சாரி மேடம், உங்கள் மீட்டிங் இது எல்லாத்தையும் கேன்சல் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் என்ன ஆச்சு, எதுக்காக கேன்சல் பண்ணீங்க என்கிட்ட சொல்லாமலேன்னு சொல்லி கேட்க, மேடம் மறந்துட்டிங்களா, நீங்கள் உங்கள் பேரண்ட்ஸ் சிபியை வந்துட்டு பார்த்துக்க சொல்லியிருக்கீங்க, நீங்கள் பாட்டு கிளம்பி வந்தால் எப்படி, நீங்கள் ஜாலியாக ரெஸ்ட் எடுங்க, நாங்கள் 2 பேரும் பார்த்துக்கிறோன்னு சொல்கிறாங்க. கேட்டால் சிபியுமே வந்து, ஆமாம் ஜானு நாங்கள் பார்த்துக்குறோம், நீ ரெஸ்ட் எடு அப்படின்ற மாதிரி சொல்ல, சரின்னு சந்தோஷமாக வந்துட்டு ஜானு வந்துட்டு ஒரு மாதிரி கொஞ்சம் வீட்டில் கட்டுற மாதிரி பழைய சாரியாக எடுத்து கட்டிக்கிட்டு அப்படியே சந்தோஷமாக சமையல் அறைக்கு வந்துட்டு அவங்க வீட்டு வேலைக்காரிங்க கூட சந்தோஷமாக பேசிக்கிட்டு, நான் கட் பண்ணி தரேன், இது எவ்வளோ நாளுக்கு எனக்கு தெரியுமா, என் புருஷன் இருக்கும்போது இந்த மாதிரி இருந்தேன், அதுக்கப்புறம் இப்போ தான் என் வாழ்க்கையும் என் சந்தோஷத்தை நான் பார்க்குறேன்னு சொல்லிட்டு சந்தோஷமாக எல்லாத்தையும் கட் பண்ணி அவங்க கூட பேசிக்கிட்டு ரேடியோ எடுத்துகிட்டு வந்து அதில் பாட்டு கேட்டு சந்தோஷமாக இருக்காங்க. அவங்க மருமக வந்துட்டு, யார் இது புது வேலைக்காரியாக இருக்குன்னு, இந்தாம்மா யார்மா நீ அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. திரும்பினோன்னா, ஐயோ அத்தை நீங்களா அப்படின்னு ஷாக் ஆகிடுறாங்க. அப்புறம் சந்தோஷமாக சாப்பாடெல்லாம் செஞ்சிடுறாங்க. அதுக்கப்புறமா டிவியெல்லாம் உட்காந்து பார்த்துட்ருக்காங்க ஜானு. அப்போ வந்துட்டு அந்த செஃப் காம்படிஷன் ஒன்று நடக்குது, டிவி இதுவில் ப்ரோக்ராம் வருது, அதில் சிபி இருக்கிறாரு, கூடவே தமிழும் இருக்கிறாங்க. அப்போ வந்துட்டு அவர் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு, அந்த சாப்பாடு நல்லாவே இல்லை, இதெல்லாம் ஒரு சாப்பாடா அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சவங்களை திட்டுறாரு சிபி.
உடனே கோவப்பட்டவங்க வந்து நீ எல்லாம் ஒரு ஜட்ஜா, நீ எல்லாம் வந்துட்டு எப்பரா ஜட்ஜ் பண்ண வரலாம், நீ வேணா என் கூட சமையல் செஞ்சு போட்டி போட்டு காமி, என்னை விட நல்லா பண்ணி காமி, அப்போ ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அவ்வளோதானே நான் ரெடி அப்படின்ற மாதிரி ஆப்ரான் நல்லா கட்டிக்கிட்டு சிபி ஒரு பக்கம் சமைக்க ரெடி ஆகிறாரு, தமிழும் ஹெல்ப் பண்ணுறதுக்காக கூடவே ரெடி ஆகுறாங்க. இதை பார்த்துட்டு ஜானு செம்ம ஷாக் ஆகிறாங்க. அப்புறம் அவங்களும் ரெடி ஆகி அந்த இடத்துக்கு போகிறாங்க. பொறுத்து பார்க்கலாமா என்ன நடக்க போகுது ட்விஸ்ட்டுன்னு சொல்லிட்டு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.